ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபலூடா, இந்த ராயல் ஃபலூடா எப்படி ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஜெல்லி கிறிஸ்டல்ஸ். பார்த்திங்கன்னா வீக்ஃபீல்ட் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடில் கொடுத்துருப்பாங்க. டைரக்ஷன்ஸ் வந்து 1 to 7 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுபடி ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 45 rupees, 90 கிராம் வருது இந்த பேக். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு 2 மிக்ஸ் இருக்கும். அது ரெண்டையுமே நம்ம கலந்து எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கட்டியாக தான் இருக்கும், அதிலேயே போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கட்டி இருக்கேன்னு சொல்லி பயப்பட வேண்டியதில்லை. இது நம்ம ஜெல்லி செய்யும்போது கரெக்டான பதத்தில் கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி கொட்டிட்டு இது நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டையுமே சேர்த்து. கட்டியெல்லாம் போகணும் அப்படிங்கிற அளவுக்கு அவசியம் கிடையாது. நம்ம தண்ணி ஊற்றும் போது அது சரியாயிடும். ஸோ சுடு தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்சுட்டு எடுத்திருக்கேன். ஒரு நிமிஷம் வந்து அந்த கொதிச்ச தண்ணியை வச்சுட்டு ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கலாம். அவ்வளோ சூடாக ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஊற்றிட்டு இந்த மாதிரி அந்த கரைசல் வந்து நல்லா அந்த பவுடர் எல்லாமே நல்லா இது கூட மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா போதும். பார்த்திங்கன்னா இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ 45 minutes வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் வேணால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஃப்ளஃபியாக சூப்பராக ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு மில்க் ரெடி பண்ணிடலாம். ஸோ 1.5 cup அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். கடாயில் அதை சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1.5 tablespoonலேருந்து 2 tablespoon அளவுக்கு சுகர் சேர்த்துட்டேன். பால் நல்லா கொதித்து பொங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆறின பின்னாடி இது கூட ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ரோஸ் சிரப் இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு பார்த்திங்களா. இது கூட சேமியா வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி எடுத்துருக்க சேமியா பார்த்திங்கன்னா சாதாரணமாக கடைகளில் கிடைக்கிற சேமியா தான். ஸோ நல்லா இது வந்து வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு 2 minutes தான் ஆகும், நம்ம கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கிறதுனால. ஸோ இதை கொஞ்சமாக நம்ம பச்சை தண்ணி கோல்டு வாட்டரில் இந்த மாதிரி அலசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஸ்டிக்கியாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக சப்ஸா சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு டேபிள்ஸ்பூன் போல் சப்ஸா விதையை தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக ஒரு 2 minutesல உங்களுக்கு ஊறி கிடச்சிடும். இந்த மாதிரி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லேயராக வைக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஜெல்லி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஸா சீட்ஸ் எல்லாமே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஒவ்வொரு லேயராக பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம வேக வச்சு எடுத்துருந்தோம் பார்த்திங்களா சேமியா, எவ்வளோ அழகாக உதிரியாக இருக்குன்னு, அதையும் ஒரு லேயரில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூப் அளவுக்கு பிஸ்தா ஐஸ்கிரீம், உங்களுக்கு ஃபேவரட்டான எந்த ஐஸ்கிரீமாக இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்கூப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக மறுபடியும் ஜெல்லி ஆட் பண்ணிக்கிறேன். லேயர் பார்த்திங்கன்னா உங்களோட விருப்பம் தான், நீங்கள் எந்த மாதிரி ஆட் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அப்படி நீங்கள் லேயர் பண்ணிக்கலாம். ஸோ திரும்பவும் சப்ஸா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்துருக்கோம் பார்த்திங்களா ரோஸ் மில்க் ரெடி பண்ணி, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த ரோஸ் சிரப் மில்க் ஆட் பண்ணும்போது 3/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணுங்கள். கிளாஸ் ஃபுல்லாக நிறைய அளவுக்கு ஆட் பண்ணிட வேணாம், ஏன்னா நம்ம திரும்பவும் லாஸ்ட்டில் இன்னொரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுவோம் அதனால. ஸோ இதே மாதிரி 2 கிளாஸ்லேயுமே பால் ஊற்றிக்கலாம். இப்போவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லேயராக அந்த மில்க் வந்து மிக்ஸ் ஆகி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ கடைசியாக மறுபடியும் ஒவ்வொரு ஸ்கூப் அளவுக்கு ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிவிட்டு இது இன்னும் அழகாக்கிறதுக்காக மேலே கொஞ்சம் பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த செரியும் வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சமாக ஜெல்லி நான் வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான ஃபலூடா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.